உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப ஒரு ஃபைலை கார்ல வச்சிருந்தேன். அதை வீட்டு எடுத்து வைக்கலையா? ஆமா, மருந்து அப்படியே கொண்டு வந்துட்டேன். கார்ல தான் இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் நான் காருக்கு போய் கால் பண்றேன். சரிடா. ஓகே. நான் கால் பண்ணி. சிங்களா ஜி? டேய் சூப்பர் ஜி. வாடா. வரேன் ஜி. வாங்க. என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா, ஒரு முக்கியமான ஃபைல் காரில் இருக்கு. நான் மருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ணன் வர மீட்டிங்கில் இருக்கான். அந்த ஃபைல்லேருந்து டீட்டெயில்ஸ் கேட்குறான்டா. மாப்பிள, இந்த சாக்கா வச்சு உடனே வீட்டுக்கு கிளம்பிடுவோமா? கிளம்பி போயிடுவோமா? திவ்யா வருவாடா. இவன் வேற. டேய், நீ கண்ணு துடிக்குது, காது அடைக்குது, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றப்பல திவ்யா வர மாட்டேங்கிறா. அவ தான் வரா. எவடா? சத்யாடா. எனக்கு என்னமோ உனக்கு வர சிம்டம்ஸ் எல்லாம் அவளுக்காக தான் வர மாதிரி தெரியுது. அப்படியே போட்டனா. கோ வாஷ் யுவர் மவுத். அந்த லோக்கல் ரவுடில இந்த மாதிரி இடத்துக்கு வரதுக்கு சான்ஸே இல்ல. ஓ நான் ஏதோ பிறந்த நாள் பார்ட்டின்னு தானே சொன்னேன். ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? சரக்கு பார்ட்டி மாதிரில தெரியுது. ஏய் சி, என்னாச்சி? அங்க பாரு. சில பேர் குடிக்கிறவங்களா இருப்பாங்க. குடிக்கிற இடத்துக்குலாம் நீ எதுக்கு கவர? நீ வா, வீட்டுக்கு போலாம். இது சோஷியலைசிங். சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. வினாசிங் சோஷியலைசிங் அப்படின்னா அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாம் ஒண்ணு கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பழகுறது. ஓ, வாங்க பழகலாம் குரூப்பா? அப்படிதான் வெச்சுக்கோ. அதுக்கு என்னத்துக்குக்கா இங்க வச்சு குடிச்சு கும்மாலம் போடணும்? வீட்டுக்கு வர சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கோங்க. ஏய், புரியாம பேசிட்டு இருக்காதடி, சுமாரு. அக்கா இங்க பாரு, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படவே இல்லை. அம்மாக்கு தெரிஞ்சா அம்மா செம்ம டென்ஷன் ஆயிடும். ஒழுங்கா வா, வீட்டுக்கு போயிடலாம். நீ வேணா கிளம்பு, நான் பார்ட்டி முடிச்சிட்டு தனியா போய் வந்துக்கிறேன். ஐயோ, இந்த குடியார பயலுங்களுக்கு நடுவுல உன்னை நான் எப்படி தனியா விட்டு போறது? அதெல்லாம் சரியா வராது. நீ வா. ஏய், ஏன்டி இப்படி பண்ற? படிப்பறிவும் உனக்கு இல்ல, சொன்னா புரிஞ்சுக்கிற புத்தியும் உனக்கு இல்ல. இதுக்குதான் உன்னை என் கூட அனுப்ப வேண்டான்னு சொன்னேன். அம்மாவுக்கு அறிவு இருந்தா தானே. அக்கா, அம்மாவை பத்தி இந்த மாதிரிலாம் பேசாத. என்ன பேசாத? அவங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருந்திருந்தா உன்னை என் கூட இந்த இடத்துக்கு அனுப்பியிருப்பாங்களா? இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன ஏதுன்னு தெரியாம முட்டாள்தனமா இங்க நின்னு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை உள்ள கூட்டிட்டு போய் இன்னும் எவ்வளவு அசிங்கப்பட போறேனோ. அக்கா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. இப்ப என்ன, நான் உன் கூட வந்தா உனக்கு அசிங்கமா இருக்கும் அதானே? நான் வரல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கால் பண்ணு, நான் வரேன். நீ எதுக்கு வர? எனக்கு வீட்டுக்கு வர வழி தெரியும், நானே வந்துக்கிறேன். அம்மா என்ன நம்பி தானே உன்னை அமிச்சிச்சு. நீ கால் பண்ணு, நான் வரேன். சொல்லுங்க மேடம். சத்யா அர்ஜென்ட்டா பிளட் தேவைப்படுது. எங்களால எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியல. உன்னால ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா? அப்படியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மேடம். வச்சிடுறேன். அதான் நம்ம மக்கானுங்க இருக்கானுங்கல்ல. என்ன சத்யா, கூட்டாண்டா வந்த? உங்க அம்மா ஏதோ பார்ட்டிக்கு போயிருக்கேன்னு சொல்லிட்டு. பார்ட்டிக்குலாம் எங்களை கூட மாட்டியா? அதுக்கு தான்டா இப்ப கால் பண்ண. ஓ,
போய் அங்க சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு தானே கூப்பிட முடியும். இப்போ நீ எங்க இருக்க? நம்ம ஏரியால பசங்க கூட தான் விளையாண்டு இருக்கிறேன். இப்போ நீ உடனே கிளம்பி இங்க வர. எங்க வரணும் சத்யா? நம்ம ஏஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க வா. ஹாஸ்பிட்டலுக்கா? அதுக்கு பக்கத்துல தான்டா பார்ட்டி நடக்குது. சீக்கிரம் வா. வந்துடுறேன். இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஓகேடா ஓகே. டே ஆட்ரா. யாரு? சத்யா என்ன பாட்டிக்கார சொன்னிச்சு. ஐயா அது எப்படி ஒண்ணு மட்டும் வர சொல்லிருக்கோம்? எல்லாரும் தானே வர சொல்லிருக்கோம். என்ன விபதி அடிக்க பாக்குறியா? மண்டை போன வா, நாமளும் போலாம். வா. அவ என்ன மட்டும் தான் கூப்பிட்டா, என்ன மட்டும் தான் வர சொன்னான். அப்புறம் உள்ளனா என்ன கேட்காத சொல்லிட்டேன். பண மண்டை ஓவரா பண்ணாத, வா போலாம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சரி வா போலாம். வாடா. டேய் வாடா நம்ம போலாம். சத்யா ரத்தம் கொடுக்கும்போது பேசக்கூடாது. ஆடாம படுறா, ரத்தம் வெளியே வந்துட போகுது. சத்யா, இந்த சத்யா ஃபார்ம். ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. கரெக்டான நேரத்தில் உன் ஃப்ரெண்டுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. அந்த தேங்க்ஸ் ஏதோ இவன்ட்டே சொல்லிருங்க. ஓ ரொம்ப தேங்க்ஸ் பா. வரேன். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சத்யா. பார்ட்டின்னு சொல்லிட்டு ரத்தம் கொடுக்க வச்சிட்ட. டேய், உன் பிளட் குரூப் ரொம்ப ரேர் குரூப்டா. ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னா நீ வந்திருப்பியா? இப்ப நீ ரத்தம் கொடுத்ததுனால ஒரு குழந்தைய நீ காப்பாத்திருக்கிற. இது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? இதுக்கு போய் அழுதுனுக்குற. சரி, இவனுக்கு தான் ரேர் குரூப், என்ன ஏன் கொடுக்க சொன்ன? நான் இவனை மட்டும் தான் கூப்பிட்டேன். அவன் தான் தோணிக்கு உங்க எல்லாரையும் சேர்த்து கூப்பிட்டான். சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்களே, சும்மா போக கூடாதுன்னா பிளட் பேங்க்ல டொனேட் பண்ண சொன்னேன். சரி, இந்த ஃபார்ம்ல எல்லாரும் கையெழுத்து போடுங்க. ஆமா, இது என்ன ஃபார்ம்? இது கையெழுத்து போடணும். உடல் உறுப்பு தானத்துக்கான ஃபார்ம். அது நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம பாடியில உள்ள எல்லா பார்ட்ஸும் வேஸ்டா மண்ணில தானே போவோம். ஆமா. இப்ப நம்ம தானம் பண்ணிட்டோம்னா நம்ம செத்த 6 மணி நேரத்துக்குள்ள நம்ம பார்ட்ஸ் எல்லாத்தையும் கட்டி எடுத்துருவானுங்க. புரிஞ்சுதா? ஏய், இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டு அவங்கள விட்டுருவேனா? கண்டிப்பா கழுத்து வாங்காம விட மாட்டேன்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.